வணக்கம் நண்பர்களே. ஈடில்லாத தெய்வத்தன்மை நிறைந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதிர்ஷ்ட காத்துங்கிறது உங்கள் பக்கமே சொல்லலாம். இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடங்கிறது இனி ஒவ்வொன்றா நீங்கள் போகுது. நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலுமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். இது வரைக்குமே எந்த முயற்சி ஏற்பட்டிருந்தாலுமே அதிகமான குழப்பத்தாலேயே ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. எதிர்வரை என்ன ஒரு பக்கம் எதற்கெடுத்தாலும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கோபம் வர்றது, குழந்தை மாதிரி கோபப்படுறதுன்னு தான் இருந்திருப்பீங்க. இனி புதன் பகவான் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர இருக்கிறார். இயல்பாகவே உங்களுக்கு ராசி அதிபதியே புதன் பகவானாக இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்த நீங்கள் இனி நிம்மதியை தேடி போகிறீங்க. நிம்மதிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புதன் பகவானால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. சில காலமாகவே சூழ்நிலை கைதியாக இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே புதன் பகவானால் கருணைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதனால் புதன் பகவானால் உங்கள் நிலைங்கிறது இன்னும் நல்லபடியாக நல்ல மாற்றம் தான். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே திருமண முயற்சியாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பாக்கிய பலன்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கு 8, 9ஆம் அதிபதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு இந்த காலங்கிறது எல்லா வகையிலும் நல்ல பலன் தான். தடைகள் எல்லாமே நீங்கும். இருண்டே கிடந்த உங்கள் வாழ்க்கையில் இனி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வரக்கூடிய நேரம். எதிர்பாராத வகையில் நல்லது தான் நடக்குன்னு சொல்லலாம். தாய்வழி ரீதியாக ஆதரவு, மாமனார் மூலமாக பூமி வயல் தோட்டம் கிடைக்கக்கூடிய நேரம்னு எல்லாமே சிறப்பு தான். என்றைக்கும் வாங்கி போட்ட சொத்து மதிப்பு எல்லாமே இனி உங்களுக்கு உயர்ந்து வரப்போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் பொருளை தொலைச்ச பொருள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் ஏற்பட்டிருந்த பல மாற்றங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் கிடைச்சிருக்குது. பிள்ளைகள் ரீதியாக மனசாபம் பல தடைகள் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அது எல்லாமே நீங்க போகுது. பற்றாக்குறையாகவே இருந்த உங்கள் பொருளாதார நிலையில் இனி நல்ல மாற்றம் தான். வீடு கட்டக்கூடிய கனவு நனவாகும். நிலுவையில் இருந்த சம்பள பாக்கி கூட இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கிருக்குதுன்னு சொல்லலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்து வரப்போறீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்குமே சிறப்பான பலன் தான். ஆனால் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பொருள் வாங்கக்கூடிய நிலையை மட்டும் மாற்றிக்க பாருங்கள். திருமண தடை எல்லாமே நீங்கி காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதினு இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே தெய்வத்தன்மை நிறைந்திருக்கக்கூடிய மாதம்னு சொன்னோம். ஏன்னா இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதிகாலையில் தீபேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு தெய்வத்துக்குமே சிறப்பான பலன், கூடுதல் பலங்கிறது இந்த நேரத்தில் கிடைச்சிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அதிகாலை நேரத்தில் எழுந்து நீராடி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது புனித நதிகளில் நீராடின பலனுங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இது வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு மனசுலையும் சரி, செய்யக்கூடிய செயலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த செயலை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு இயல்பாகவே 10 முறை யோசித்து செய்யக்கூடிய நீங்கள் பல வகையில் நீங்கள் சீண்டப்பட்டிருப்பீங்க. நிறைய அவமானங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். இது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றமைக்கக்கூடிய வல்லம்ங்கிறது ஏற்பட போகுது. புதன், சுக்கரன், சனி இவங்களுடைய சேர்க்கை பொறுத்த வரைக்குமே பல தோஷங்கள் நீங்க இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அசாத்திய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. முக்கியமாக வீடு வாசல் சொத்து சுகத்தோடு வாழக்கூடிய யோகங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயத்தில் வேலை ரீதியாக அலைச்சல் ஏற்பட்டாலுமே அதுக்கு தகுந்த பலன்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் மூலமாக தான் உங்களுக்கு இந்த நேரம் செலவு அதிகரிக்கும். தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பணம் கொடுக்கல் வாங்கல இந்த நேரம் கவனமாக இருங்க. வியாபாரிகளுமே நீங்கள் உங்கள் பொருட்கள் மேலே கவனம் இருக்கிறது நல்லது. எல்லா விஷயமும் நீங்களாகவே தனி கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் திட்டம் தொடங்குறத கொஞ்சம் இந்த நேரத்தில் தள்ளி வச்சு பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் லாபம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கூட சிரமம் பார்க்காம உழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் காத்திருந்த சந்தர்ப்பங்கள் மூலமாக திறமையை வெளிப்படுத்த போகிறீங்க. அலைச்சல் இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் தான். அதே மாதிரி பல்வேறு அலைச்சலுக்கு பின்னாடி காரிய சித்திங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன் எல்லாமே அடைச்சி மனசில் இனி நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே
பிரபலங்களோட அறிமுகங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதால சில ஆதாயத்தை பெற போறீங்க. புதன் பகவான் வலுவா இருக்கிறதால எல்லா வகையிலும் ஒரு அனுசரணையான பலனை எதிர்பார்க்க முடியும். பிள்ளைகளோட உடல்நிலை சீராகும். கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பு தருவாங்க. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த ஒற்றை தலைவலி, மூச்சு பிடிப்புன்னு அவதிப்பட்ட நீங்க இனி நல்ல மாற்றம் பெற போறீங்க. மனசுல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்க போகுது. வியாழக்கிழமை நாட்களில் நீங்க விரதம் இருந்து மகான வழிபாடு செய்யறதும் பெருமாள் வழிபாட்டை நீங்க தொடங்குறது நல்லது. எல்லாத்தையும் தாண்டி கிரகங்களை சரி செய்யக்கூடிய ஆற்றல் திறனும் இறைவன் கிட்ட தான் இருக்குங்கிறத உணருங்க. இறை நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. எந்த பரிகாரமா இருந்தாலும் இறைவனோட பாதங்களை நினைச்சு நீங்க சரணடைஞ்சா நல்ல மாற்றம் ஏற்படும். அப்படி நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய நாராயண பெருமாளையும் செங்கமல தாயாரும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு வகையிலும் பிரச்சனையை நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், பரிகாரங்கள், விளக்கங்களுக்கு நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி குடும்பத்துல மகிழ்ச்சி, உற்சாகம் ஏற்படும். எதிரிகளுடைய சூழ்ச்சி எல்லாமே முறியடிக்க போறீங்க. உறவினர்கள், நண்பர்கள்னு ஓடி வந்து உதவி செய்ய போறாங்க. இயல்பாக ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கணும்னா நீங்க ரொம்பவுமே தயங்குவீங்க. உங்க மனசறிஞ்சு இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல செல்வாக்கு அதிகரிக்குன்னு சொல்லலாம். கூட வேலை பார்க்குற பணியாட்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாகவும் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் உறவினர்களுக்கிடையே மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலான பணிச்சுமை, உடலில் ஒரு சோர்வு, மனதிலையும் ஒரு சோர்வு ஏற்படலாம். உற்சாகமாக செயல்படுங்க. நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். மேலும் நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் மனநிலை உணர்ந்து மற்றவங்க செயல்படுறதால இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் தான். குரு பகவான் வக்கரமாக இருக்கிறாரு. வீண் செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அலைச்சலும் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு பூர்த்தி ஆகுன்னு சொல்லலாம். சூரிய பகவானால் ஒரு முன்னேற்றமான பலனை நீங்கள் இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியும். வருமானமும் சிறப்பாக இருக்குது. பாகிஸ்தானத்தில் பொறுத்த வரைக்குமே ஆட்சியை சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உண்டாகி இருக்கிறதால தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. நேர்மறை சிந்தனையோட நேர்மையை செயல்பட்டீங்கன்னாம போதும். அற்புதமான மாற்றங்கிறது என்னை தேடி வரும். வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாகும். வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்க போகுது. தெய்வ அருள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும். உங்க ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதால புதுசா ஒப்பந்தம் கிடைக்கிறது. வங்கியில பண சேமிப்பு அதிகரிக்கிறது. புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய நேரம். ஒரு சிலர் இந்த நேரத்தில் புதிய தொழிலை தொடங்குவீங்கன்னு ஆசைப்படுவீங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அரசு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, உழைப்பால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை உங்களால் சாதிக்க முடியும். ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு யோகமாக தான் இருக்குது. மாதம் முழுவதுமே சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதால செல்வாக்குங்கிறது உயர்ந்து வரும். நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடப்பீங்க. எந்த சிக்கலுமே இல்லை. எதிரிகளால் ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட விலக போகுது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் தடை நீங்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலை எல்லாமே நல்லபடியாக முடிய போகுது. அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய அனுமதியும் கிடைக்கும். வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட செல்வாக்கு உயர்ந்து வரப்போகுது. ஒரு சிலருக்கு புதுசாக பதவி கிடைக்கிறது. பாகிஸ்தானத்தில் ஆட்சியை சந்திரிக்கக்கூடிய சனி பகவானால் நெருக்கடி விலகிறது. வருமானம் பல வழிகளில் வர தொடங்குங்கன்னு எல்லாமே சிறப்பாக இருக்குது. புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துங்க. எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் நீங்கள் சமாளிக்க போகிறீங்க. நல்ல மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும். குடும்பத்தோட எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்கிறதால குடும்ப நிலையில் ஒரு நல்ல மாற்றம் தான். புதிய சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குன்னே சொல்லலாம். மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு துணிச்சலோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதிர்ஷ்ட மாதம் அமைஞ்சிருக்குது. வெறிய ஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதால, பாகிஸ்தானத்தில் ஆட்சியாகவும் சந்தரிக்கிறதால சனி பகவான் உங்கள் செல்வாக்க உயர்த்துவார். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு புதுசாக பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான். வழக்கு விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியுதுன்னு சொல்லலாம். நல்ல வாய்ப்பு எல்லாமே இழக்காதீங்க. தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா குடும்பத்தில் பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம்.
இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் புதனும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சிந்தித்து செயல்படுங்க. எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்பு கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்குமே புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பணம் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த